நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. சில பேர் இதை வந்துட்டு ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணுவாங்க, சில பேர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரேவதி அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாமே ஓடி போய் சாமுண்டீஸ்வரி அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகலையே, ஏம்மா கல்யாணத்துக்கு வரல, இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் எல்லாமே எப்படிம்மா கல்யாணம் நடக்கும்? எங்கள் வாழ்க்கையில் நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் தானம்மா, உங்கள் முன்னாடி தானம்மா எல்லாமே நடக்கணும். நீங்கள் எல்லாமே என் கழுத்தில் தாலி ஏறுமாம்மா, நீங்கள் வந்துட்டு ஆசீர்வாதம் பண்ணாதாம்மா என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், அதனால் கல்யாணம் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, நல்ல வேலை இந்த கேடு கட்டுவேன் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டியிருப்பானோன்னு சொல்லிட்டு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்ல வேமா சந்திரா ஓடி வராங்க. அக்கா எங்கக்கா போன, நீ வருவேன்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம், நான் தான் கல்யாணத்தை எப்படியாவது நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்ல சாமுண்டீஸ்வரி அவங்க மாயாவும் மகேஷையும் பார்த்துட்டு வந்துட்டு முறைக்கிறாங்க. நீ இல்லாமல் பிள்ளைங்கள்லாம் பதறி போயிடுவாங்களாக்கா, அதனால உன் இடத்துலேருந்து நானே எல்லாத்தையும் நடத்தணும்னு இருந்தேன், ஆனால் அதுக்குள்ளே ரேவதி தான் நீ இல்லாமல் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் என்ன நினைச்சாலும் சரி என் பொண்ணோட கல்யாணம் கண்டிப்பாக இன்னைக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க. நான் மட்டும் ஏதாவது பிளான் பண்ணலைன்னா இந்த கிளவி குடும்பத்தை ஒன்று சேர்க்குறேன் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்களோட பேரனை கூப்பிட்டு வந்து ரேவதி கழுத்தில் தாலி கட்ட வச்சிருவான். அதுக்கு வந்துட்டு நான் வழியே விட மாட்டேன், நான் ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவேன். இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், அதுவும் என் டிரைவர் ராஜா தான் என் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே பக்கத்தில் ஐயர் இருப்பாங்களா அவங்க கிட்டே கேட்குறாங்க. ஐயர் முகூர்த்த டைம் முடிஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்ல, முடிஞ்சிடுச்சுமா இனிமேல் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இந்த ஒரு முகூர்த்தம் மட்டும்தான் இருக்கா, அதுக்கடுத்து முகூர்த்த டைம் இல்லையா, அதில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கண்டிப்பாக அதில் கல்யாணம் பண்ணலாமா, இன்னும் வந்துட்டு 2 மணி நேரம் கழிச்சு இருக்குது அப்படின்னு சொல்ல, சரி அப்போ போல் கல்யாணம் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. பிள்ளைங்க எல்லாமே வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை கட்டி பிடிச்சி நிற்கிறாங்க. கடைசி வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த முகூர்த்த டைமும் வருது. மகேஷ் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கப்போ திடீர்னு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என் வீட்டு டிரைவர் ராஜா தான் இந்த மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டதும் சிவனாண்டி எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. ரேவதி வந்துட்டு அம்மா என்னம்மா யோசித்ததாக பேசுகிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்ல, ரேவதி இந்த அம்மா என்ன பண்ணாலுமே உன்னோட நல்லதுக்காகத்தான் பண்ணுவேன், இந்த மகேஷை இவங்க வந்துட்டு அவ்வளோ நல்ல வேலை கிடையாது, இவங்க 2 பேரும் ரொம்ப மோசமானவங்க, இவங்களோட உண்மை தெரிஞ்சதுமே இவங்கள சுட்டு கொள்ளலான்ற அளவுக்கு எனக்கு கோவம் வந்துச்சு, ஆனால் உன்னோட வாழ்க்கைக்காண்டி தான் நான் விட்டுட்டேன். டிரைவர் வந்துட்டு ரொம்ப நல்ல பையன், நம்ம குடும்பத்துக்கு ஒன்றுனா ஆபத்துனா அவன் தான் வந்துட்டு முதல்ல வந்து நிற்கிறான், நீ வந்துட்டு ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கோ, வாழ்க்கை நல்லா இருக்கும், நான் சொல்கிறத நீ வந்துட்டு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இந்த ராஜா சொல்கிறத நம்பாதீங்க, அவர் வந்துட்டு பொய் சொல்லிட்டு இருக்கா, மகேஷ் ரொம்ப நல்லவருமா, எனக்கு அவரை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்ல, ரேவதி நான் இவ்வளோ தூரம் சொல்லி நீ கேட்க மாட்டேறல அப்படின்னு சொல்ல, அடுத்து இங்கே சீன் கட் பண்ணி கல்யாண கோலத்தில் வந்துட்டு நல்ல தடபுடலாக ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கு. ரேவதி வந்துட்டு அப்படியே மனக்கோலத்தில் கூப்பிட்டு வர்றாங்க. இந்த பக்கம் மயில் இந்த திக்கா அவங்க அப்பாலாம் வந்துட்டு அந்த மேலே வந்துட்டு ஒரு திரை மாதிரிலாம் விரிப்பாங்களோ அதெல்லாம் போட்டு அழகாக வந்துட்டு ரேவதியை கொண்டு வராங்க. மனமேடையில் உட்கார வைக்க கார்த்தி வந்துட்டு பக்கத்தில் மாலை போட்டி இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போது கெட்டிமேளோ அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கிட்டு பாட்டிக்கு மயிலுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, 2 பேரும் அப்படியே கையெல்லாம் தட்டிக்கிறாங்க, சூப்பர் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது ரேவதி மனசில் நினைக்கிறாங்க, என் அம்மாவை ஏமாற்றி என் கழுத்தில் வேணால் நீ தாலி கட்டிடலாம், ஆனால் என் வாழ்க்கையில் உனக்கு இடமே கிடையாது, என் அம்மாவை ஏமாற்றி என் வாழ்க்கைக்குள்ளே நுழைஞ்சிட்டேல, இனிமேல் வாழ்க்கையில் சந்தோஷன்றதே இருக்காது, இந்த ரேவதி யாருன்றதை உனக்கு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிறாங்க. இப்போது இந்த பக்கம் வந்துட்டு கார்த்தி நினைக்கிறாங்க, உன்னோட வாழ்க்கை உன் அம்மாவோட கௌரவம் இது 2 காப்பாற்றுறதுக்காண்டி தான் நான் இந்த இடத்துல வந்து உட்காந்துட்ருக்கேன், உன் கழுத்தில் தாலியும் கட்டுறேன், மற்றபடி வேறு எந்த கெட்ட எண்ணமும் என் மனசில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி மைண்ட் வைஸில் யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் தாலி கட்டிடுறாங்க. பாட்டி வந்துட்டு சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. கிளவி பார்த்தல, நான் நினச்ச மாதிரி தான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு, இப்போ முகத்தை எங்கே கொண்டு போய் வைப்பேன்னு பார்க்குறேன், உன் பேரனை என்னமோ என் மக கழுத்தில் தாலி கட்ட வச்சிருவேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்க. அதே சமயத்தில் பாட்டி கெத்தாக அவன் மைண்ட் வைஸ் விடுறாங்க, உன் மக கழுத்தில் தாலி கட்டுறதே என் பேரந்தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி யோசிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அப்படியே சந்தோஷமாக இருக்க. கார்த்தி வந்துட்டு நினைக்கிறாங்க, இந்த குடும்பத்தை நான் எப்படியாவது ஒன்று சேர்ப்பேன், அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்துக்கு பாதுகாப்பாக இருந்து இவங்களுக்கு வர ஆபத்தெல்லாம் நான் வந்துட்டு தடுத்து நிறுத்துவேன், நான் வாழ்க்கைக்குள்ளே எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கே போக போக எல்லாமே தெரியும், என்னை பற்றி அப்போ நீ புரிஞ்சுக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி யோசிச்சுட்டு இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு பூவெல்லாம் தூவி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.